Kerala for the first time. Santosh Gopinath, he has played 8 years of first division ஆடிருக்காரு. He has also been a DNPL coach. Raghuram Paji is here. He has played for Tamil Nadu Ranji Trophy, Hassan Ranji Trophy ஆடிருக்காரு. 42 years old. ஆமா நான் இதுக்கு முன்னாடி நான் 38 years னு சொல்லிட்டேன். அவர் actually 42 years old. Most of the kids they'll all be very serious to play junior state. ஆடணும்னு சீக்கிரமா ஆடணும்னு ஆசைப்படுவாங்க. But after a point of time they all leave this off mostly. நான் பார்த்ததுல இருந்துமே பட் நீங்க எனக்கு முன்னாடிலேருந்தே இருக்கீங்க. யூ கைஸ் ஹவ் பிளேட் லாட் ஆஃப் கிரிக்கெட். இப்போ நீங்க 42 இயர்ஸ் வரைக்கும் விளையாடுறதுக்கு வாட் யூ திங்க் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன்? ஆக்சுவலாக அஸ் அ இண்டிவிஜுவல் இதெல்லாம் வேரி ஆகும். இப்போ என் ஸ்கூல் லெவலில் எங்கள் தெருவில் மதுரையில் கிரிக்கெட் டென்னிஸ் பால் விளையாடுவோம். அப்போ ஒரு இன்டென்ட்டில் விளையாடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த இன்டென்ட் தான் நான் ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆடும்போது நான் ஆடினேன். இப்போ அது முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதை தான் பண்ண பார்க்குறேன். இது நான் பண்ணலைன்னா ஏதோ ஒரு ஹாலோவாக இருக்குமே நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி போகிறதுனால எனக்கு 2 அட்வான்டேஜ். ஒன்று, நம்ம ஹார்ட் அண்ட் சோல் அதில் கொடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி சரியாக பண்ணலைன்னா அதை எப்படி சரி பண்ணணும்னு இந்த வயசுலேயும் அதை ரிப்பேர் பண்ண பார்க்குறோம். அப்படி ரிப்பேர் பண்ணும்போது சர்டன் சக்ஸஸ் வருது. அந்த சக்ஸஸ்க்கு வர்ற ஃபினான்ஷியல் காம்ப்ரமைஸ் வந்து பெருசாக இருக்குது. இப்போ 42 இயர்ஸ்லேயும் நான் இப்போ இந்த மேட்ச்சு என் சந்தோஷத்துக்காக விளையாட வந்திருக்கேன். ஆனால் என் டீம் எனக்கு பே பண்ணுறாங்க. தேங்க் காட் என்னோடய டீம்லேருந்து எனக்கு நல்லா பே பண்ணுறாங்க. ஸோ அப்போ எனக்கு திருப்பி சைக்கிள் தான் இது. ஒரு மேலே நான் எனக்கு பிடிச்சதுக்காக ஆடுறேன், சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலையா திருப்பி ஒர்க் பண்ணுறேன், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன்னா நல்லா பைசா வருது, அப்போ என்ன ஒர்க் பண்ண வைக்குது. ஸோ அப்போ ஏஜ்னா என்ன, நம்ம பாடிக்கு தான் ஏஜ், மைண்டுக்கு கிடையாது. பாடி ஸ்லோ ஆகும் போது ஆஸ் யூ செட் நியூட்ரிஷனும் நம்மளோட ஃபிட்னஸ் பாடியோட ஃபிட்னஸ் காம்பன்சேட் பண்ணுறதுக்கான ஒரு அர்ஜாக நான் வச்சுக்கிறேன். புது ஜென்ரேஷனோட நம்ம கீப் அப் பண்ணணும் அப்படின்ற ப்ரெஷரும் இருக்கும் இல்லை? கிரிக்கெட் இவாலுவேட் ஆகிட்டே இருக்கு. நான் ஆடும் போதே ஃபர்ஸ்ட் டிவிஷனில் தூக்கிலாம் அடிக்கக்கூடாது. தூக்கி அடிச்சு அவுட்டானா அடுத்த மேட்ச் நம்ம ஆட முடியாது. அந்த இடத்துல எனக்கு ப்ரெஷர் இருக்கும். ஆனால் நீ சொன்ன மாதிரி டச் வுட் தேங்க் காட் என்னோட ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேப்டன் ரகுபாஜி அவர் கேப்டன் போகும்போது நான் வந்து முதல் 4 மேட்ச் ஆடல. ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச்சில் நான் விளையாண்டேன். அதில் நான் பெருசாக அடிக்கலை. ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் போய் ஓப்பனிங் போய் ஃபர்ஸ்ட் பால் அவுட், மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் அவுட்டு நான் உள்ளே வந்து உட்காந்துட்டேன். இவரு பின்னாடி வந்து வருஷத்தில் பால் அவுட் ஆனால் இந்த வருஷம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். இவர் நம்மளை ஏதோ இது பண்ணுறதுக்காக சொல்கிறாரு நினச்சேன். அந்த ப்ராக்டிஸ் மேட்ச் எனக்கு லாஸ்ட்டில் திருப்பி அனுப்பிச்சார் ஒரு பேட்டிங். அந்த மேட்ச் அடித்ததுலேருந்து எனக்கு திருப்பவே இல்லை. அதுக்கு அடுத்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினேன், 80 ரன் வந்துருச்சு. அப்போ அவர் வந்து எனக்கு ஒரு வேர்டு கொடுத்தாரு, உனக்கு என்ன வருதோ நீ அதை பண்ணு, ஆனால் ஆள் இருந்தாங்கன்னா தூக்கி அடிக்காது, ஆள் இல்லைன்னா தூக்கி அடி. இப்போ இருக்க கிரிக்கெட்டர் T20யோடது எங்கேயோ போயிடுச்சு. இப்போ எனக்கு அவங்களோட இந்த ஃபார்மேட் இப்போ ஆடும் போது எனக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதோ இல்லை அவங்க இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, அவங்களுக்கு மென்டலி தேவையா இல்லை ஸ்கில்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணுமான்றது நான் இப்போ விளையாடுறதுனால என்னால் ஈஸியாக அவங்கள்ட்ட கொடுக்க முடியுது. More that you play, that actually makes you a better coach என்ற ஒரு but you have to come to you this point. எனக்கு தெரிஞ்சு சென்னை ஸ்டேட்டில் நீங்கள் பார்க்காத டீம் கிடையாது, நீங்கள் எடுக்காத விக்கெட் கிடையாது. ஐ திங்க் யூ ஹவ் காட் அரௌண்ட் 500 to 1000 wickets வந்திருக்குங்க ஆல்மோஸ்ட். லைக் வாட் இஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன் டு ப்ளே 48 years? எனக்கு இந்த கேம் பிடிக்கும், கிரிக்கெட் பிடிக்கும், அதனால் ஆடுறேன்ற ஒரு கேட்டகரியில் தான் நான் கிரிக்கெட் ஆடுறேன். The moment you start enjoying your whatever sport you're playing, your performance will automatically follow. So that's the only thing. From day one my dad told me, நான் உனக்கு கிரிக்கெட்டில் போடுறேன் ஏன்னா உனக்கு பிடிக்கும்னு சொல்லி. பட் கிராசிங் ஆஃப்டர் 35 to 38 சம்வேர் நீங்கள் புது ஜென்ரேஷன் அடுத்த 2 ஜென்ரேஷனோட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். லெக்ஸ் மை நாட் பி ஆஸ் ஃப்ரெஷஸ் பை வி வேர் 20 and 25. இதை நீங்கள் எப்படி காம்பன்சேட் பண்ணுறீங்க? That's what I told you, no age is just a number. Okay. Yes, competition is there. If I have to, I'm 48 now. Yes. So நான் வந்து இப்போ ஒரு கம்ப்ளீட் பண்ணுறேன், ஒரு 20 வயசு பையனோட நான் கம்ப்ளீட் பண்ணுறேன்னா இப்போ இருக்க கிரிக்கெட் ஃபார்மேட்டே வேறு. யூ ஹவ் டு கீப் கெட்டிங் அடாப்டட் டு சிச்சுவேஷன்ஸ். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் டெக்னிக்கல் பாயிண்ட் கேம் இஸ் மோர் அபவுட் டாக்டிக்கல் ஸ்டஃப். அது கிரவுண்ட்லேயும் சரி, ஆன் த ஃபீல்ட் சரி, ஆஃப் த ஃபீல்ட் யூ டு ஸ்டார்ட் அனலைசிங் பிளேயர்ஸ் என்ன, பசங்க என்ன, அவங்களோட மென்டாலிட்டி என்ன. அதை நீ as you grow old you'll get that maturity to understand the boys, you know. That is what is helping me to compete with the younger generation. Technicality to an extent, after a point of time it's all about the tactical setup, like how you read the game and what you apply. Technical flaws உனக்கு எப்பவுமே இருக்கும். Okay. See, nobody can say I know I'm 100% perfect. இந்த கேம்ல பர்ஃபெக்ஷனே கிடையாது. You can get close to perfection. சின்ன flaws during the course of the game இருந்துதான் இருக்கும். The people who take it very light-hearted, அந்த கேமை அந்த
பவுண்டரி ரோப்ஸோட கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வரவங்க எல்லாமே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணாங்களோன்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து அடுத்த லெவல் கிரிக்கெட் ஆடுறவங்க எல்லாருக்குமே இந்த மெச்சூரிட்டி லெவல் கண்டிப்பாக இருக்கும். ஓகே. நம்ம வந்து வி ஆர் பிளேயிங் அகேன்ஸ்ட் அன் ஆப்பனண்ட், நாட் அவர் எனிமி. அது முதல் கிளியராக இருக்கும். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் அக்ரெஷன் காட்டணும் போது அவங்கள ஒரு எனிமியாக பார்க்குறாங்க, ரிவெஞ்ச் திருப்பி கொடுக்கணுன்றாங்க. இட்ஸ் நாட் ஆல் அபவுட் ரிவெஞ்ச், இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு வி ஆர் ஹேண்ட்லிங் த ஆப்பனன்ட்ஸ். தட்ஸ் இட். அப்போ ரோப் முடியும் போது அங்கேயே முடிஞ்சிருச்சு. அது வெளியில் வரும்போது வி ஆர் அ ஹியூமன் பீயிங் அப்பார்ட் ஃப்ரம் அ பிளேயர். நம்ம வந்து ஒரு பிளேயராக ஒருத்தருக்கு நம்ம ஐடென்டிட்டி ஆகிறத விட ஒரு நல்ல ஹியூமனாக ஐடென்டிட்டி ஆகிறது தான் நம்ம லைஃபோட ஒரு லெகசி நான் நினைக்கிறேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆன் த ஃபீல்ட் நம்ம அக்ரெசிவாக இருக்கும். அக்ரெசிவ்னஸ் டஃப்னஸ் இல்லைன்னா இந்த ஸ்போர்ட் ஆடணும். யூ ஹேவ் டு பி மென்டலி டஃப், mentally strong. But off the field when you ground, yes, that whatever anni day la namak favor illa na, that will be there in our mind. But only thing what I would like to say is don't carry it for a longer time. Okay, இந்த மேட்ச் இது பண்ண, இந்த மிஸ்டேக் பண்ண, ஸோ இதை வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம், அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். கேரி பண்ணினே இருந்தேன்னா நமக்கு வந்து என்ன பண்ணணும்னு அடுத்தது தெரியாது. You have to get frustrated, you have to bad for what you've done. That's where you will learn. Bound to do mistakes. Unless and otherwise we do mistakes, we will not learn. Right. But then get the idea. Talk to people. ஒரு அதுக்கு தான் சீனியர்ஸ் இருக்காங்க. You need somebody to take that. Somebody யாரா ஒருத்தர் இருப்பாங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே. ஒரு ஃப்ரெண்டோ, அது கிரிக்கெட் ரிலேட்டட் ஃப்ரெண்டோ, கிரிக்கெட் இல்லாத ஃப்ரெண்டோ. Talk, vent out and come out.